ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஷார்பென்ஸ். போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா எக்ஸல் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போது எக்ஸலில் பேசிக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் உங்களுக்கு இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். ECD இந்த வேர்ட்டிக்கலாக இருக்க எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா காலம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, ஸோ இதெல்லாம் வேர்ட்டிக்கலாக இருக்குது, நிற்கிற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம காலில் நிற்போம், ஸோ காலம்ஸ். ஸோ இதெல்லாம் காலம்ஸ்னு சொல்லலாம். இந்த 1 2 3 4 5 6 7 இதெல்லாம் நம்ம என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா ரோஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒவ்வொரு செல்ஸ் அப்படில தான் நம்ம என்ன பண்ணுவோம், எல்லா கால்குலேஷன், டேட்டா என்ட்ரி எல்லாமே பண்ணுவோம். இப்போ இந்த லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் எக்ஸலை பார்த்துட்டீங்க அப்படின்னா மொத்தம் 10 lakh காலம்ஸ் இருக்கு. அடுத்து ரோஸ் பார்த்துட்டீங்கன்னா மொத்தம் 16,000 ரோஸ் இருக்கு. ஸோ இதை வச்சு தான் நம்மளுடைய எல்லா கால்குலேஷன், டேட்டா என்ட்ரி இதெல்லாமே நம்ம பண்ண முடியும். இப்போ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஒவ்வொரு செல்லையும் நம்ம கால்குலேஷன் பண்ணுவோம். இப்போ எக்ஸல்ல வந்துட்டு இந்த ஒவ்வொரு செல்லுக்கும் ஒவ்வொரு நேம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இந்த செல்லை சூஸ் பண்றோம். இந்த செல்லை பார்த்துட்டீங்க அப்படின்னா எஃப்ங்கிற காலம்லையும் 6ங்கிற ரோலையும் இருக்கு. அப்போ இதோட நேம் நம்ம ஒவ்வொரு வாட்டியும் இப்படி செக் பண்ணி பார்க்க முடியாது. அப்போ இப்போ நம்ம இந்த செல்லை சூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த செல்லோட நேம் வந்து உங்களுக்கு இங்கே வரும், F6. ஸோ இந்த இடத்துல தான் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய செல்லோட நேம் இங்கே இருக்கும். அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த செல்குள்ளே இப்போ நம்ம ஏதாவது டேட்டா என்டர் பண்ணோம் அப்படின்னா ஃபார்முலா பார், இந்த ஃபார்முலா பாரில் தான் நம்ம என்டர் பண்ணுற ஃபார்முலாஸ், டேட்டா என்ன என்டர் பண்ணாலும் இங்கே வரும். ஸோ நம்ம இப்போது இங்கே என்டர் பண்ணால் அந்த டேட்டா அங்கே என்டர் ஆகும். ஆஸ் வெல் அஸ் நீங்கள் டைரெக்டாக இந்த செல்லை சூஸ் பண்ணி இங்கே டேட்டா என்டர் பண்ணிங்கனாலும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த ஃபார்முலா பாரில் அது காமிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கு பேர் தான் ஃபார்முலா பார். இது வந்துட்டு செல்லோட அட்ரஸ். ஸோ இப்போ நம்ம ஈஸியாக ஒரு செல்லுக்கு போகணும், மூவ் ஆகணும் அப்படின்னா நம்ம இப்படி கிளிக் பண்ணி போகலாம். இல்லை ரொம்ப தூரத்தில் இருக்குது, ஒரு 1000வது செல் அப்படி போனோம் அப்படின்னா இங்கே A1000 அப்படின்னு டைப் பண்ணி என்டர் அடிச்சோம்னா கரெக்டாக 1000க்கு வந்துடும். இதே இங்கே ஏ வேண்டாம், ஏஏ அப்படி போகணும்னு நினச்சிங்கன்னா ஏஏக்கு போகும். ஸோ இங்கே காலம் வந்துட்டு ஃபஸ்ட்டு ABCD வந்து Z வரைக்கும் முடிஞ்ச உடனே அடுத்து என்ன உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஏஏன்னு ஸ்டார்ட் ஆகும். அடுத்து ஏபி, ஏசி, ஏடி, ஏஇ அந்த மாதிரி போயிட்டுருக்கும். அப்படியே போயிட்டு இது எங்கே முடியும் அப்படின்னா XFD. ஸோ இது வந்து 16,000 காலம்ஸ் கிட்டத்தட்ட இருக்கும். இப்போது இந்த எக்ஸல் ஃபைலில் வந்துட்டு வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஈஸியாக சேவ் பண்ணோம் அப்படின்னா இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு ஃப்ளாப்பி டிஸ்க் சிம்பிள் மாதிரி ஒரு பாக்ஸ் சிம்பிள் இருக்குது. இது கிட்ட போனீங்கன்னா Ctrl+S சேவ் அப்படின்னு சொல்லும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைலோட நேம் கேட்கும். ஸோ நேம் கொடுத்து உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ நேமை கொடுத்துட்டு சேவ் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபைல் வந்துட்டு சேவ் ஆகிடும். அடுத்து இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா இங்கே வந்துட்டு ஃபைலில் போயிட்டு இந்த ஃபைலை கிளிக் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த லொக்கேஷனில் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்கும். இங்கே ப்ரௌஸ் கொடுத்து உங்களுக்கு எந்த லொக்கேஷன் வேணுமோ அந்த லொக்கேஷனை சூஸ் பண்ணிவிட்டு ஃபைல் நேமில் வந்துட்டு நேம் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம இதை வந்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். அடுத்து இன்னொரு ஈஸியான மெத்தட் என்ன அப்படின்னா Ctrl+S. ஸோ Ctrl+S ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் இந்த சேவ் அப்படிங்கிற
பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், மறுபடியும் ஃபைல் நேம் கொடுத்து சேவ்னு கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் டு சேவ் எக்ஸல் ஃபைல். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஃபுல் ஏரியாவை வந்துட்டு நம்ம ஷீட் அப்படின்னு சொல்லுவோம், ஒர்க் ஷீட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஷீட்டோட நேம் பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு இங்கே இருக்கும். இந்த இடத்துக்கு பேர் தான் இந்த ஷீட்டோட நேம். ஸோ இந்த ஷீட்டோட நேம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஷீட் 1. இப்போ நம்ம வந்து நமக்கு புதுசாக ஒரு ஷீட் வேணும் அப்படின்னா இந்த ப்ளஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு புதுசாக ஒரு ஷீட் கிரியேட் ஆகும். ஸோ இது ஷீட் 2. ஸோ இந்த மாதிரி நமக்கு எவ்வளோ ஷீட்ஸ் வேணுமோ நம்ம அவ்வளவு கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த ஒவ்வொரு ஷீட்டோட நேமும் பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து இங்கே இருக்கும். இப்போ இந்த ஷீட்டை வந்து நம்ம நேம் மாற்றணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா என்ன பண்ணோம்னா இந்த ஷீட் மேலே வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணால் ரீநேம் கொடுத்தோன்னா நமக்கு என்ன பேர் வேணுமோ அந்த நேமை நம்ம கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா இங்கே இது மேலே வச்சுட்டு டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த இடம் வந்து செலக்ட் ஆகும். நம்ம வந்து வேறு நேம் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஷீட்டோட நேம் வந்து ரெண்டு ஷீட்டுக்கு ஒரே நேம் கொடுக்கக்கூடாது. ஸோ இங்கே வேறு நேம் கொடுத்தா தான் அது சேவ் ஆகும். ஸோ இது ஷீட்டு. ஸோ இந்த ஒவ்வொன்றோட பேரும் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஷீட் 1, ஷீட் 2, ஷீட் வச்சுக்கலாம். இந்த ஒவ்வொரு ஷீட்லேயும் உங்களுக்கு 10 lakh ரோஸும் 16,000 காலம்ஸும் உங்களுக்கு இருக்கும். ஸோ ஒவ்வொன்றுலேயுமே அதே மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம மல்டிபிள் ஷீட்ஸ் போட்டு வச்சுக்கலாம். ஸோ இந்த மொத்த இதோட பேர் வந்துட்டு ஒர்க் புக்கு. இந்த ஒவ்வொன்றும் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒர்க் ஷீட். ஸோ ஒர்க் புக்கு, ஒர்க் ஷீட்டு 2 விஷயம் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் அவ்வளோதான் பார்க்குறோம். தேங்க்யூ.